your faith has saved you. லூக்கா 7:50. உமது நம்பிக்கை உம்மை மீட்டது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அளவிலாதனை நேசித்தாள், ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம், அன்புடன் துணை நிற்கின்றோம். இயேசு காவியம். அளவிலாது என்னை நேசித்தாள், ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம், அன்புடன் துணை நிற்கின்றோம். இன்றைய நற்செய்தியினுடைய சாரம் இது. A sinful woman has proclaimed to us that God's love has gone forth in search of sinners. பாவியான பெண் அறிவிப்பது, இறைவன் பாவிகளை தேடி அலைகிறார். இறைவனுக்கு ஒரு பெயர் நான் அவ்வப்பொழுது சொல்வது உண்டு, தி ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் என்று. ஹவுண்ட் என்றால் வேட்டை நாய், மோட்சத்தின் வேட்டை நாய் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அடைமொழியாக. ஏனென்றால் வேட்டை நாய் எப்படி வேட்டை மிருகங்களை தேடிச் செல்லுகிறதோ, அப்படி இறைவன் பாவிகளை தேடிச் செல்லுகிறார், பாவிகளை மீட்கிறார், பாவிகளை சந்திக்கின்றார், பேசுகிறார், அவர்களை தன்னிடம் வரவழைக்கின்றார். நல்ல உதாரணம் சமாரிய பெண். கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வந்தவளை சந்திக்கின்றார், பேசுகின்றார், அவருடைய உள்ளத்தில் அகக்கண்களை திறக்க வைக்கின்றார். தண்ணீர் எடுக்க வந்தவள் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்கு சென்று, நான் மெசியாவை சந்தித்தேன், நீங்களும் வந்து பாருங்கள் என்று இயேசுவை பற்றி அறிவிக்கும் முதல் அப்போஸ்தல பெண்மணியாக மாறுகிறாள். அடுத்த உதாரணம் இன்றைய நற்செய்தியிலே பாவி வாழ்க்கை வாழ்ந்த, பாவத்திலே வாழ்ந்து வந்த இந்த பெண் உலகம் அறியும், அந்த ஊர் நன்றாக அறியும். அவர் வந்ததுமே அங்கு இருப்பவர்கள் முகத்தை சுருக்கினார்கள். இவள் ஏன் இங்கு வந்தாள், இந்த கூட்டத்திலே அவளுக்கு என்ன வேலை என்றெல்லாம் மனக்கண்களிலே அவர்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை இயேசு பார்த்தார். வந்த பெண் யாரையும் அவள் பொருட்டாக கருதவில்லை, பயமில்லை, வெட்கமில்லை. நேராக வந்து ஆண்டவருடைய காலடியிலே வைத்திருந்த மிக உயர்ந்த நறுமண தைலத்தை உடைத்து அவருடைய பாதங்களில் பூசி கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்தாள். மனஸ்தாபத்தினுடைய உச்சகட்ட எல்லை. நான் அடிக்கடி இந்த பகுதிக்கு மறையுரை கொடுக்கும் பொழுது இந்த ஃபுல்டன்ஷின் பேராயர் கொடுத்த விளக்கத்தை சொல்லுவேன். பாவியான பெண் வந்து பரிகாரம் செய்யும் பொழுது தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல், இந்த சென்ட் என்பது வாசனை திரவியம் மிக மிக விலை உயர்ந்ததாக இருக்கும். அதன் தரம் உயர அதனுடைய விலையும் உயரும். அப்படி ஒரு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை எடுத்து வந்து அதனுடைய கண்டெய்னர் பாட்டில் அழகாக இருக்கும். அதை பிறகு ஏதாவது ஒரு பயனுக்காக வைத்து கொள்ளலாம் என்பதுதான் சாதாரணமாக வருகின்ற எண்ணம். அதை அவள் நிர்மூலமாக்குகின்றாள். உடைத்து அதனுடைய இருக்கக்கூடிய கொள்ளளவு எவ்வளவு இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாள். அவளுடைய அன்பின் எல்லை. இதை அறியாமல் அங்கு கூடியிருப்பவர்கள் வெறுமனே முகபாவனையிலே, வெறுமனே வெளித்தோற்றத்திலே அன்பு செய்பவர்களாக, மரியாதை கொடுப்பவர்களாக, இயேசுவுக்கு விருந்தளிப்பவர்கள் அங்கு இருந்தார்கள். அப்பொழுதுதான் கேட்பார், யாருக்கு அதிகமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனவோ அவர் அதிகமாக அன்பு செய்வார். ஆகவே அவருடைய இந்த நற்செய்தி கதையை பாருங்கள். இன்றைக்கு எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் நற்செய்தியாக படிக்கப்பட்டு அவர் நினைவு கூறுவார்.
அவருடைய பெயரை இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் நினைவு கூறப்படுகிறார் அவருடைய இந்த பரிகார செயல். ஆகவே பாவியான பெண் அறிவிப்பது இறைவன் பாவிகளை தேடி அலைகிறார். இத்தகைய எண்ணத்திலே முழந்தாளிட்டு செபிப்போம். Lord Jesus, your grace is sufficient for me. Fill my heart with love and gratitude for the mercy you have shown to me, and give me freedom and joy to love and serve others as you have taught. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அருள் எமக்கு போதும். எம் இதயத்தை உம் அன்பால் நிரப்பும். எமக்கு காட்டிய உம் இரக்கத்திற்காக நன்றி. நீர் கற்பித்தது போல பிறருக்கு உதவ, அன்பு செய்ய, பணிபுரிய மகிழ்ச்சியையும் விடுதலையையும் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நீரே எம் ஆண்டவர். எம்மை அளவு கடந்து அன்பு செய்கின்றீர். எம்மை அளவு கடந்தும் மன்னிக்கின்றீர். உமது இரக்கப் பெருக்கிற்கு அளவே இல்லை. யாரையும் நீர் உதாசீனப்படுத்தியதும் இல்லை, ஒதுக்கி வைத்ததும் இல்லை. உம்முடைய அன்பு பெருக்குக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வோம்? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் என்ற பாடலிலே உம்முடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் இவைகளை எண்ணுவதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை எமக்கு தாரும். நீர் காட்டிய அதே கருணையை, அதே இரக்கத்தை, மன்னிப்பை நாங்களும் பிறருக்கு பகிரக்கூடிய தாராளத்தை தாரும். இந்த தினத்திலே நாங்கள் எமக்காக மட்டுமல்லாமல் எம்மிடம் செபிக்க கேட்டவர்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். எண்ணில்லாத மக்கள் இந்த ஊடகங்களின் வழியாக விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் செபித்து தங்களுடைய வேண்டுதலை பெறுகின்றார்கள். நிரோஷா என்ற பெண்மணி நம்முடைய வழிபாடுகளை பார்த்து நவநாளாக தொடர் வேண்டுதலாக தனக்கு குழந்தை பேறு வேண்டும் என்று ஜெபித்தவருக்கு நேற்று பிரசவ ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்ற செய்தியை கொடுத்தேன். இன்று அவருக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்ததாக செய்தி. இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். குடும்பம் முழுவதும் இறைவனுக்கும் நன்றி. உம்மோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற உங்கள் பங்கு மக்களுக்கும் நன்றி கூறுங்கள் என்று கூறுவது எத்தனை ஒரு சாட்சிய காரியம். இறைவன் அளவிலாத அன்புள்ளவர். அருகில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தொலை தூரம் இருப்பவர்களுக்கும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த நாளிலிருந்து 99 நாட்கள் கிறிஸ்மஸுக்கு என்று நாட்கள் கணிக்கப்படுகின்றன. இந்த இரட்டை இலக்கு எண்ணை தொட்டிருக்கிறோம். ஆகவே இன்னொரு வாய்ப்பும் நாம் இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவுக்கு 99 நாட்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த தொடர் வேண்டுதலில் பங்கு பெறுவோர் இன்னும் விசுவாசத்துடனும் உறுதியுடனும் பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய அளப்பரிய இரக்கத்தை பெறுங்கள் என்ற ஒரு நற்செய்தியும் என்று பெறலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையுடனும் உம்மை நாடி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நீர் அளப்பரிய நன்மைகளை செய்கின்றீர், செய்து கொண்டிருக்கின்றீர். அதிசயங்கள் செய்கின்ற நீர் இன்றும் எம்மோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றீர். உமக்கே நன்றி, உமக்கே துதி, புகழ், கனம், மகிமை உண்டாவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.